வணக்கம். சக்கி வாசுதேவர் ஆசிரமம் ஒரு ஐலண்ட் மாரி தனியா இருக்கு. பக்கத்துல காருண்யான்னு ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்க இருந்து குழந்தைங்கலாம் வராங்க. இந்த மதர் தெரேசா எப்படி பண்ணாங்க? குழந்தைங்களெல்லாம் எப்படி இந்த யூதன்கள் அழிக்கிறாங்க? பிள்ளைக்கறி கேட்ட நாயனார் மாதிரி இவங்களும் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சு அவங்களுக்கு தான் ஃப்ரீயா இங்க வந்து தங்குறதுக்கு எல்லாமே ஒரு பெரிய இடமா இருக்கு. சீக்ரெட்டாவும் இருக்கு. இது எல்லாமே இங்க நடந்துட்டு தான் இருக்கு. அவரு ஒரு பெண் லிங்கம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதாவது சிவலிங்கம் மாரி லிங்க பைரவி அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் குள்ளமா இருக்கும். அதுக்கு 8 கை இருக்கும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. அந்த கையில வந்து அது மூலாதாரத்துல இருந்து அந்த 5 சக்கரம் மட்டும் தான் இருக்கும். பாண்டியன் ஐயா சொல்ற மாரி அந்த கீழ் சக்கரங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு வேலை செய்யும். மேல இருக்கிறது செய்யாது. மேல செஞ்சா தானே அவங்களால அந்த முக்தி அடைய முடியும். அது அவங்களுக்கு வராதுல்ல. அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த பெரிய மண்ட சிலை இருக்குல்ல, அந்த சிலைக்கு கீழயும் ஒரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கமும் இந்த கீழ இருந்து இந்த 5 சக்கரம் மட்டும் தான் உபயோகிச்சு பண்ணியிருக்கிறாரு இந்த ஜக்கி. சக்கரத்தை வச்சு பிளாக் மேஜிக் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தியானலிங்கம் பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள் பண்ற மாதிரி ரவுண்டா உட்காந்துப்பாங்க. நடுவுல அந்த விளக்கெல்லாம் எரியும். அத ரத்தம் மாதிரி எல்லாம் வழிய விட்டு விபூதி எல்லாம் பூசி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த லிங்க பைரவின்றதுக்கு வந்து ஒரு அக்கி மாதிரி ஒரு ஒரு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஒரு பிளேட் கூட வச்சிருப்பாங்க. அதுக்கும் அப்படி சொறி பிடிச்ச மாதிரி அக்கி மாதிரி இருக்கும். அக்கிங்கிறது ஒரு வியாதி தானே, புள்ளி புள்ளி புள்ளியா. அந்த வியாதி மாதிரியே இவங்க பண்ணி வச்சிருக்கிறாரு இவரு. அந்த லிங்க பைரவிக்கு சந்தன காப்பு ப்ரௌன் கலர்ல, மஞ்சள்ல மஞ்சள் காப்பு, அப்புறம் குங்கும காப்பு, விபூதி காப்பு, அதுக்கப்புறம் இப்ப புதுசா பச்சை காப்புன்னு பச்சைய வச்சு பண்றாரு. அது எதுக்காகன்னு தெரியல. ஏன்னா முருகன் கிட்ட சரணடைறாங்க. பயம். இந்த பயம் தான் அவங்களுக்கு இருக்கு. சீக்கிரமே அவங்களோட பொய்முகங்கள் வெளிப்படும். அந்த நாள் காத்துட்டு இருப்போம். நன்றி.